ஆர்யாவிஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நாம் காண இருப்பது ராமாயணத்தில் ஸ்ரீராமன் மீது அதிக பக்தி கொண்டும் அவன் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்த பக்தை சபரியை பற்றிய செய்தியை தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம். வாங்க இப்ப வீடியோவிற்குள் போகலாம். வேடர் குலத்தில் பிறந்தவள் சபரி. மூதாட்டியான அவள் மதங்க மாமுனிவரின் ஆசிரமத்துக்கு அருகில் சிறு குடிசையில் வாழ்ந்து வந்தாள். மதங்க மாமுனிவரிடம் உபதேசம் பெற்ற சபரி ராமனிடம் மானசீக பக்தி கொண்டவள். ராமனை கண்ணால் காண வேண்டும், அவன் திருவடியை தலையில் பூண வேண்டும், அவனுக்கு விருந்தளித்து பேண வேண்டும் என்னும் பேரவா கொண்டிருந்தாள். மதங்க மாமுனிவர் தவம் முடித்து மோட்சம் புகும்போது தன்னுடன் வருமாறு சபரியையும் அழைத்தார். ராம தரிசனத்தை விட வீட்டுலகம் சிறந்ததா? என்றைக்காவது ஒரு நாள் ராமன் இவ்வழியே வருவான், அவனை வணங்கி விருந்திடுதல் வேண்டும் என்பதே என் ஆசை. ஆதலால் மோட்சம் வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள் சபரி. ராமன் இன்று வருவான் என்று ஒவ்வொரு நாளும் பாதையை பெருக்கி முள் கல் நீக்கி தண்ணீர் தெளித்து மெத்தெனச் செய்து வைப்பாள். அன்றாடம் கிடைக்கும் கனிகளை கொணர்ந்து அவை சுவையுள்ளனவா என்று அறிவதற்காக அதனை கடித்துப் பார்ப்பாள். சுவையுடையவற்றை சேமித்து வைப்பாள், சுவையில்லாதவற்றை தான் உண்பாள். அவள் ராமனை எதிர்பார்த்தது வீணாகவில்லை. ஒருநாள் ராமனும் இலக்குவனும் சீதையை தேடிக்கொண்டு அவ்வழியே வந்தனர். அவர்களைக் கண்ட சபரி செய்வதறியாமல் பரவச நிலை அடைந்தாள். குடிசைக்குள் அவர்களை அமரச் செய்து உபசரித்தாள். பின்னர் தான் எச்சில் படுத்திச் சுவை கண்டு வைத்திருந்த பழங்களை கொண்டு வந்து அவர்கள் எதிரே வைத்தாள். அப்பழங்கள் நாள்பட்டன. ஆதலால் சில காய்ந்திருந்தன, சில அழுகியிருந்தன, சில சுவை மாறி புளிப்பேறியிருந்தன. தின்பதற்கு இயலாத அப்பழங்களை ராமன் அன்புடன் ஏற்றுக்கொண்டான். தாயே, எனக்கு நல்ல பசி, பால் நினைந்து ஊட்டும் தாய் போல காலம் கண்டு பிறர்க்கரிய சுவையுடைய கனிகளை அளித்தாய் என்று முகமன் கூறி அப்பழங்கள் முழுதையும் தான் ஒருவனே உண்டுவிட்டான். அருகிலிருந்த இலக்குவனுக்கு ஏதும் தரவில்லை. உண்டு முடித்த பிறகு அவள் விரும்பியபடியே மோட்சத்தை தந்தான். வானத்தில் தெய்வ விமானம் தோன்றி அவளை ஏற்றிச் சென்றது. பின்னர் ராமன் தன் தம்பியுடன் பயணத்தைத் தொடர்ந்தான். அப்போது இலக்குவன் ராமனை நோக்கி, அண்ணா, எப்பொருளாயினும் உண்பதற்கு கிடைப்பின் முதலில் எனக்கு தந்துவிட்டே பின்னர் நீங்கள் உண்பீர்கள். இன்று சபரி அன்னை தந்த பழங்கள் அனைத்தையும் எனக்குத் தராமல் தாங்களே உண்டு விட்டீர்கள். உங்கள் செயல் வழக்கத்துக்கு மாறாக உள்ளதே என்றான். நான் உனக்கு தந்திருப்பின் எச்சில் கனி என்று முகம் சுளித்திருப்பாய், அழுகல் கனி என்று அருவருத்திருப்பாய். நமக்கு தர வேண்டும் என்று வெகு நாட்களாகச் சேர்த்து வைத்திருந்து அந்த தாய் தந்ததை நாம் அவமதித்தால் அந்த பக்தியுள்ளம் என்ன பாடுபடும்? அன்பில் உருவான அவள் உள்ளம் புண்படலாமா? அதனால்தான் அவ்வாறு செய்தேன் என்றான் ராமன். என்ன நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இதுபோல் நல்ல பதிவுகளை பதிவிட எங்களை ஊக்கப்படுத்துங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.